நிச்சயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. We come and speak to God, and that God speaks to us this evening. நாம் தேவனோடு கூட பேசும்படியாக, தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தேவ பிரசன்னத்திலே So Lord, we come together in your presence to praise and worship you. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே வந்து உம்மை ஆராதிக்க துதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். We want to give you all the glory and honor that's due to your name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு உரித்தான எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். Father, I thank you for your wonderful presence this evening. பிதாவே, இந்த மாலை வேளையில் உம்முடைய அற்புதமான பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Your presence that can heal us and provide everything that we need in our lives. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமானது எங்களை சுகமாக்கி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் போஷிக்க முடியும். ஆண்டவரே, Lord, we want to thank everyone who's there already this evening. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்கனவே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We also want to thank everyone who's joining us from other nations. அதேபோல மற்ற தேசங்களிலிருந்து இந்த ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து கொள்ளுவதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, let everything we do glorify your holy name. ஆண்டவரே, நாங்கள் செய்கிற எல்லாமே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக இருக்க உதவி செய்திரணும். Lord, I pray that you move in a powerful way amongst us this night. கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் நீர்தாம் எங்கள் மத்தியில் வல்லமையாக அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I thank you that you are our hiding place. ஆண்டவரே, நீரே எங்களுடைய மறைவிடமாக இருக்கிறீர். Lord, I thank you that you listen to our prayers. ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. And that you are a foundation in every way. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றினுடைய அஸ்திபாரமாய் நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. Lord, let your name be glorified this evening. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மாத்திரமே இந்த மாலை வேளையிலே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I thank you that we can trust on you at every moment of our lives. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைமையிலும் ஆண்டவரே உம்மை எங்களால் நம்ப முடியும். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you for your wonderful presence this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய அற்புதமான பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I pray that you come and speak to us. ஆண்டவரே, நீர் தாமே கடந்து வந்து எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். That you be our teacher. Holy Spirit of God, be our teacher tonight. பரிசுத்த ஆவியான தேவனே, இந்த மாலை வேளையில் நீரே எங்களிடம் போதிக்கிற தேவனாய் இருப்பீராக. Let the name of Jesus alone be glorified in all the nations of this world. ஆண்டவரே, இந்த உலகத்தின் எல்லா தேசங்களிலும் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, I thank you for your saints that you have gathered together this evening. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இங்கே கூடி வந்திருக்கிறதா நம்முடைய பரிசுத்தவான்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you that you know every one of us by name this evening. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொருவருடைய பெயரும் நீர் தனித்தனியாக அறிந்து வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you that you know the deepest needs of our life tonight. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆழமான தனிப்பட்ட தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. Lord, I pray that you speak to us in a very special way tonight. ஆண்டவரே, நீர் தாம் இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட ஒரு விசேஷித்த விதத்தில் பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Before we come to our meditation this evening, or the message this evening, இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக from the Gospel of Luke chapter 8, லூக்காவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து from 38 to the last verse of this chapter. 38வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரை நாம் தியானிக்க போகிறோம். I just want to make two short announcements this evening. இரண்டு குறுகிய அறிவிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Coming Sunday, as you know, is the 28th of February. வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அறிந்திருக்கிறபடி பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. And February is the shortest month of the year. வருடத்திலே மிகவும் குறுகிய நாட்கள் இருக்கிறதான ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் தான். So the very next day is the 1st of March. அடுத்த நாளிலே நமக்கு வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. So on Monday early morning at 5 o'clock and evening 6 o'clock we will have this service called Begin the Month with Jesus. எனவே திங்கட்கிழமை அதிகாலை 5 மணிக்கும் அதே போல் அன்று மாலை 6 மணிக்கும் மார்ச் மாதத்தை இயேசுவோடு தூக்குவோம் என்கிறதான கூட்டம் நமக்கு உண்டு. Naturally we'll be live streaming this services also. சாதாரணமாக அந்த நாளுடைய கூட்டங்களையும் உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம். But after Sunday the third service, when you go back home,
the next morning you have to get up again. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை நீங்கள் ஆராதனைக்கு வந்துவிட்டு போன பிற்பாடு அடுத்த நாள் அதிகாலையிலே நீங்கள் திரும்பி வர And this is வேண்டியதா the இருக்கலாம். reason why I want to remind that to you in a very special manner. எனவே தான் இந்த காரியத்தை உங்களுக்கு விசேஷித்த விதமாக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். You know, one of my co-workers wrote me a message this afternoon. இந்த மதிய வேளையிலே என்னுடைய உடனடியில் ஒருவர் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார்கள். Do you know 31 years ago we started to send out young people all across the nations. உங்களுக்கு தெரியுமா 31 வருடங்களுக்கு முன்பதாக வாலிபர்களை நாம் உலகமெங்கிலும் அனுப்பியிருந்தோம். I totally forgot this date. இந்த தேதியை நான் முற்றிலுமாக மறந்துவிட்டேன். But I'm very thankful for ladies who can remember dates very, very exactly. ஆனால் சகோதரிகள் விசேஷித்த விதமாக இந்த குறிப்பிட்ட தேதிகளை விசேஷித்த நாட்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வார்கள். I'm so surprised about my wife sometimes. சில நேரங்களில் என்னுடைய மனைவியை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்படுவேன். All the names, all the dates she can remember. எல்லா பேர்களும் எல்லா தேதிகளும் அவங்க சரியாக நினைவில் வைத்திருப்பார்கள். And this afternoon someone sent me, do you know today is the day where we started to send young people all across the nations. உங்களுக்கு தெரியுமா இந்த நாள்ல தான் உலகமெங்கிலும் வாலிபர்களை நாம் அனுப்ப துவங்கின ஒரு நாள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். Till today I think we have sent about 2000 people. We have trained them and sent them to the nations of the world. இன்றைக்கு வரைக்கும் உலகமெங்கிலும் 2000 வாலிபர்களை வாலிப பெண்களை நாங்கள் பயிற்சி கொடுத்து அவர்களை எங்கும் அனுப்பி இருக்கிறோம். I don't mean the Bible college here in Trichy but from Germany. நான் திருச்சியில் இருக்கிற வேதாகம கல்லூரியை மாத்திரம் சொல்லவில்லை, ஜெர்மனியில் இருக்கிறதான வேதாகம கல்லூரியும் சொல்லுகிறேன். We have gone to many nations with the gospel of Jesus. சுவிசேஷத்தை अनेक தேசங்களுக்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். And this is one of the reasons why most of my co-workers today are all youth. ஒருவேளை அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய உடனடிகள் அநேகர் வாலிபர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். I am the eldest person in the ministry. இந்த ஊழியத்திலேயே அதிக வயதுள்ள நபர் நான் தான் என்று நினைக்கிறேன். But the young people around me keep me young. ஆனா என்னை சுற்றி இருக்கிறதான வாலிபர்கள் என்னை இன்னும் இளமையாகவே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். And this is a wonderful gift, I tell you. இந்த தேவன் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு பரிசு என்று நினைக்கிறேன். I am so thankful for the youth of this nation of India. இந்த தேசத்தில் இருக்கிறதான அற்புதமான வாலிப பிள்ளைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I pray that God will send an army for himself to all the nations of the world one day. கர்த்தர் தாமே ஒரு நாள் தமக்காக ஒரு சேனையை ஆயத்தப்படுத்தி உலகமெங்கிலும் அனுப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். A consecrated and dedicated army. தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்த தங்களை சுத்திகரித்துக் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சேனை. Not to earn money in every nation of the world. எல்லா தேசங்களிலும் சென்று பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. No, to build the kingdom of Jesus. இல்ல இயேசுவுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாக. To plant the church of Jesus in all the nations of this world. இயேசுவுடைய சபையை உலகமெங்கிலும் ஸ்தாபிக்கும்படியாக. I have a great desire to have dinner with all the youth of our church at least once in a month. நம்முடைய சபையில் இருக்கிறதான எல்லா வாலிபர்களோடு கூட ஒரு மாலை வேளையிலே உணவருந்த வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருந்தது. But we have about 400 youth according to our statistics. ஆனா நமக்கு இருக்கிற கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 400 வாலிபர்கள் நம்முடைய சபையில் இருக்கிறார்கள். So if everyone is going to come on one evening, it won't be nice. எனவே ஒரே மாலை வேளையிலே எல்லாரும் வருவார்கள் என்று சொன்னால் அது நன்றாக இருக்காது. So from the 2nd of March I'll be inviting people, youth, to join with me for dinner. எனவே மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து கொஞ்சமாக வாலிபர்களை நான் அழைப்பேன். Not for service or preaching or hearing the word of God. அந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையோ பிரசங்கமோ ஆராதனையோ இருக்காது. No, I just want to speak to them, that's all. அவளோடு கூட நான் பேச விரும்புகிறேன் அவ்வளவுதான். The youth today have different challenges from our own generation. நாம் வாழ்ந்த தலைமுறையை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிறதான வாலிபர்களுக்கு வித்தியாசமான ஒரு சவால்கள் உண்டு. I think some 10 years ago my son told me this one day. 10 வருடங்களுக்கு முன்பதாக என் மகன் ஒரு நாள் இப்படி சொன்னான். Papa, Nokia is finished. அப்பா உங்களுக்கு தெரியுமா நோக்கியா இந்த தொலைபேசி, Nokia, this mobile telephone, இந்த நோக்கியா என்கிறதான இந்த செல்போன் இது வந்து சீக்கிரமாக அழிய போயிருது உங்களுக்கு தெரியுமா? The future is going to be Android phones. எதிர்காலத்துல இந்த ஆண்ட்ராய்டு என்கிறதான இந்த சிஸ்டம் தான் பயன்படுத்த போகிறார்கள். And I was laughing. நான் சிரித்தேன். I said, how can this be? நான் சொன்னேன் இது எப்படி நடக்கும்? Nokia is dominating the world. இப்போ நோக்கியா தான் உலகமெங்கிலும் எல்லா இடத்திலும் ஆளுகை செய்கிறது. 60% of the economy of Norway is Nokia. நார்வே தேசத்தினுடைய 60% பொருளாதாரம் நோக்கியால இருந்து தான் வருகிறது. And within 3 or 4 years this really happened. 3-4 வருடங்களுக்கு பிற்பாடு இது உண்மையாகவே நடந்தது. So the youth of today have different challenges. எனவே இன்றைக்கு இருக்கிறதான வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு வித்தியாசமான சவால்கள் உண்டு. They have a totally different knowledge and insight into the situations. இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலைகளை குறித்து அவர்களுக்கு இருக்கிறதான அறிவு, அவர்களுக்கு இருக்கிறதான உள்ளுணர்வுகள் வித்தியாசப்பட்டவை. As you know, I am very much interested in music and sound systems.
என்னை பொறுத்தவரை எனக்கு பொதுவாகவே இசையும் இங்க இருக்கிறதான இந்த ஒளி அமைப்புகள் மிகவும் பிடிக்கும். So whenever I go to Germany, I go to the shop. I am a regular customer there. எப்பொழுதெல்லாம் நான் ஜெர்மனிக்கு போகிறேனோ அப்பொழுதெல்லாம் அந்த கடைகளுக்கு நான் போவேன். Even if I don't buy, I will go. நான் வாங்காவிட்டாலும் எதையும் வாங்காவிட்டாலும் அந்த கடைகளுக்கு போவேன். The shop is maybe 5 times or 6 times as big as this building. அந்த கடைகள் பார்த்தா ஒருவேளை இந்த சபை கட்டடம் போல ஒரு 6 மடங்கு இருக்கும். The whole hall is full of keyboards or drum sets like that. அங்க இருக்கிறதான அந்த முழு அரங்கமுமே அங்க கீபோர்டுகளும் ட்ரம் செட்டுகளும் நிரப்பப்பட்டிருக்கும். But I will be surprised within 3 months, 6 months, everything is changing. ஆனா 3 மாதத்துக்கு பிற்பாடு 6 மாதத்துக்கு பின்னாடி போனா அங்க இருக்கிற முழு பொருட்களும் புதியவைகளாக இருக்கும். So things are changing so fast and our young people have different challenges. எனவே இன்றைக்கு காரியங்கள் மிக வேகமாக மாறுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே வாலிபர்களுக்கு விசேஷித்ததான ஒரு சவால்கள் உண்டு. So I really plead even to the parents this evening. எனவே இந்த மாலை வேளையில் இங்க வந்திருக்கிறதான பெற்றோர்களை கூட நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Don't you ever break your friendship with your children. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளோடு கூட உங்களுக்கு இருக்கிறதான உறவை நட்பை ஒருபோதும் முறித்துக் கொள்ளாதீங்க. Your friendship with your children is very very important. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட உங்களுக்கு இருக்கிறதான நட்பு மிக மிக முக்கியமானது. They have different challenges. அவர்களுக்கு வித்தியாசமான சவால்கள் உண்டு. Maybe we don't understand anything. ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே புரியாமல் இருக்கலாம். But through a proper relationship I think we can get along with one another very easily. ஆனால் ஒரு நல்ல உறவு இருக்கும் என்று சொன்னால் ஒருவர் நன்றாக பழக முடியும். So now will you please stand up and open to the Gospel of Luke. தயவு செய்து நீங்கள் எல்லாரும் எழும்பி நின்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். I don't want to read in both the languages. இப்பொழுது 2 மொழிகளிலே நான் வாசிக்க விரும்பவில்லை. So Luke chapter 8 from verse 38 to 56. In Tamil it will be read in Tamil. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38 இலிருந்து 56 வரைக்கும் தமிழ் மொழியிலே வாசிக்க கேட்கும். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்திகள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்திகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலை தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவள் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். You may be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். I think most of you know that Luke is the only non-Jewish writer in the whole Word of God. தேவனுடைய வார்த்தை முழுவதிலும் லூக்கா மாத்திரமே யூதன் அல்லாத தேவனுடைய வார்த்தை எழுதின மனுஷன் என்று நீங்கள் அறிந்திருக்கலாம். But the book of Colossians in chapter 4 verse 14 says he was also a doctor. ஆனால் கொலோசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா ஒரு வைத்தியனாய் இருந்தான் என்று சொல்லி. He was not one among the 12 disciples of Jesus. லூக்கா இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் ஒருவன் அல்ல. But later on, after he met Jesus in his personal life, ஆனால்
இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொண்ட பின்பு he became a very strong friend of Apostle Paul. அவன் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிக நெருக்கமான நல்ல நண்பனாக மாறினான். You know, the Gospel of Luke and the Acts of the Apostles, லூக்காவின் சுவிசேஷம் அதே போல அப்போஸ்தலருடைய நடபடிகள், both of them were written by this one man called Dr. Luke. இவை இரண்டுமே வைத்தியனாகிய லூக்காவினால் எழுதப்பட்டவைகள்தான். And so when you look into these two books in wonderful Greek language, எனவே இந்த இரண்டு புத்தகங்களையும் அற்புதமான கிரேக்க பாஷையில் நம்ம வாசிக்கும் பொழுது I think when you go through the book of Acts especially, விசேஷமாக அப்போஸ்தலருடைய நடபடிகளை நீங்க வாசித்து பார்க்கும்போது I do not know whether you read every books together in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க எல்லா புத்தகத்தையும் வாசிக்கிற ஒரு நபரா என்று எனக்கு தெரியவில்லை. Please don't read one verse here and one verse there every day. தயவு செய்து ஒரு வசனத்தை இங்கேயும் ஒரு வசனத்தை அங்கேயும் நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். Because you will never get the whole stream of the whole sense of the book immediately. ஏனென்றால் அப்படி நீங்க வாசிக்கும்போது அந்த முழு புத்தகத்தினுடைய அந்த முழுமையான கண்ணோட்டம் உங்களுக்கு புரியாமல் போய்விடும். This is the only gospel writer who wrote about the ascension of the Lord Jesus Christ. இங்கே இந்த லூக்கா எழுதின புத்தகத்தில் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாராம்சத்தை குறித்து இங்கே முக்கியமாக The எழுதப்பட்டிருக்கிறது. ascension of Jesus Christ to the heavens இயேசு after his resurrection. இயேசு கிறிஸ்து உயிரோடு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காரியத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரமே And சொல்லப்பட்டிருக்கிறது. then when you come to the book of Acts, he is continuing in this story once again. அதற்கு பிற்பாடு நீங்க அப்போஸ்தலர் நடபடிக்கு வரும்பொழுது மறுபடியுமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Actually, this book cannot be called the Acts of the Apostles. இந்த புத்தகம் உண்மையிலேயே அப்போஸ்தலரின் நடபடிகள் என்று அழைக்கப்பட முடியாது. But actually, you read only about the acts of Peter and Paul in this whole book. ஏனென்றால் இந்த முழு புத்தகத்திலுமே நீங்கள் பேதுருவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அவருடைய செயல்பாடுகளை மட்டுமே நீங்க இந்த முழு புத்தகத்திலும் It's வாசிக்க not முடியும். about all the apostles of the word of God, of the apostles who followed Jesus. அந்த நாட்களிலே இயேசுவை பின்பற்றின எல்லா சீடர்களுடைய செயல்பாடுகளை குறித்து நீங்க அப்போஸ்தலர் நடபடிகளிலே வாசிக்க The முடியாது. way he saw Jesus was totally different. அவர் இயேசுவை பார்த்த விதமானது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணம். As you know, there are 4 synoptic gospels in the word of God. நீங்க ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி வேதத்திலே 4 சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. You know, Matthew was a Jewish man and a tax collector. மத்தேயு ஒரு யூதனாயிருந்தான், அதே போல வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாயிருந்தான். Before he came to the Lord Jesus Christ, he was a tax collector. அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு முன்பதாக அவன் வரி வசூலிக்கிற ஒரு மனுஷனாயிருந்திருக்கான். And when he wrote about Jesus, he wrote about the kingdom of God, because he was expecting the kingdom to come down. மத்தேயு இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதின பொழுது அவன் தேவனுடைய ராஜ்யத்தை முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறான். ஏனென்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். And Luke, as a doctor, he had a totally different insight into happenings around Jesus. லூக்கா வைத்தியனாய் இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை பற்றி அவன் பார்த்த விதம் முற்றிலுமாக ஒரு மாறுபட்ட கோணமாய் இருந்தது. Apostle John was a very close relative and friend of the Lord Jesus Christ. அப்போஸ்தலன் யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாகவும் அவருடைய சீடனாகவும் இருந்தான். And so this man, because he was extremely close to Jesus, இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக மிக நெருக்கமானவனாய் இருந்தபடியினாலே he was not only interested into the deeds and the words of Jesus. அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களையும் அவருடைய வார்த்தைகளின் மீது ஆர்வம் கொண்டது மாத்திரமல்ல, No, he was interested about the character of Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களின் மீது யோவான் மிகுந்த கவனம் கொண்டான். Everyone else was making photos about Jesus, எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை புகைப்படம் எடுத்தார்கள். but this man was drawing a portrait of the Lord Jesus. ஆனால் இந்த யோவானோ இயேசு கிறிஸ்துவை ஒரு ஓவியமாக வரைந்தான். Just like an artist would portray the person. ஓவியன் ஒரு படத்தை அழகாக அவன் வரைகிறானோ And அதே this is the போல. reason why the Gospel of John is extremely wonderfully written. எனவேதான் யோவான் எழுதின சுவிசேஷம் மிக அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். And when you read this gospel, you wonder, hey, is this a fisherman who wrote this gospel? இந்த சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இதை எழுதினது ஒரு மீனவனா என்று நீங்க In the ஆச்சரியப்படுவீர்கள். beginning was God, and the Word. In the beginning was Word, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் And the இருந்தது, Word became flesh and dwelt amongst us. அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினது. Would you ever imagine that a fisherman, ordinary fisherman, is writing these words? ஒரு சாதாரண மீனவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுத முடியுமா என்று சொல்லி நீங்க He wrote ஆச்சரியப்படுவீர்கள். these words only to the power of the Holy Spirit. இந்த வார்த்தைகளை அவன் எழுதினதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே Through அவன் the செய்தான். inspiration of the Holy Spirit, this man was writing these wonderful words. பரிசுத்த ஆவியானவர் அவரை தூண்டி எழுப்பினபடினாலே இந்த வார்த்தைகளை அவனால் எழுத In முடிந்தது. this 8th chapter, when you read it completely, இந்த 8 அதிகாரங்களில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, you know, because of this message, I went to the book of Luke once again in the last week. இந்த செய்திக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் முழுவதையும் கடந்த வாரத்திலே நான் வாசித்து And as பார்த்தேன். you go chapter after chapter, நீங்க ஒவ்வொரு அதிகாரமாக கடந்து செல்லும் பொழுது, and especially in this chapter, Luke speaks about the sovereignty of Jesus. இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து
லூக்கா இயேசு கிறிஸ்துவுடைய சர்வ அதிகாரத்தை பற்றி அங்கே எழுதி The வைத்திருக்கிறார். power of Jesus over demons. பிசாசுகளின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான The அதிகாரம். power of Jesus over Satan. பிசாசின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான The அதிகாரம். power of Jesus over nature. இயற்கையின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான அதிகாரம். Over sicknesses and also death. வியாதிகளின் மீது மரணத்தின் மீது இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்ததான அதிகாரம். Only in this one chapter you can read everything about the sovereignty of Jesus. இந்த ஒரே அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான சர்வ அதிகாரத்தை குறித்து நீங்கள் வாசிக்க And முடியும். he wrote this gospel to this man, His Excellency, this Theophilus. இங்கே எழுதப்பட்டிருக்கு லூக்கா தியோபிலுவே என்கிறதான ஒரு மனுஷனுக்கு அவர் எழுதியிருக்கிறார். Theophilus is a wonderful name. Theophilo means the friend of God. That's all. தியோபிலு என்று சொல்லும் பொழுது அது ஒரு அற்புதமான பெயர், தேவனுக்கு நண்பன் என்கிறதான அர்த்தம். Theos means God. Philo means friend. தியோஸ் என்று சொன்னால் தேவன், ஃபைலோஸ் என்று சொன்னால் நண்பன் என்று And so அர்த்தம். he is a friend of God now. எனவே இந்த நபர் தேவனுக்கு நண்பன் என்கிறதான அர்த்தத்துடைய பெயரை And he வைத்திருந்தார். should have been in a very high position in those days. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் அந்த நாட்களில் இருந்திருக்க வேண்டும். Because he addresses him as His Excellency. ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மகாகணம் பொருந்திய தியோபிலுவே. Only two other people are being called excellencies in the New Testament. புதிய ஏற்பாட்டிலேயே மகாகணம் பொருந்தியவர்கள் என்று சொல்லப்பட்ட 2 பேர்கள் தான் இருந்தார்கள். In the book of Acts it is Felix and Festus. அப்போஸ்தலரின் புத்தகத்திலே பேலிக்ஸ் மற்றும் பெஸ்து என்கிறதான இந்த 2 நபர்கள். Only these three people were named like this in the whole word of God. இந்த 3 பேர் மாத்திரம்தான் வேதத்திலே கணம் பொருந்திய நபர்கள் என்று எழுதி And வைக்கப்பட்டிருக்கிறது. so Luke is telling I have gone through every evidence that was possible. எனவே லூக்கா சொல்லி இருக்கிறான், இங்கே என்னால சேகரிக்க முடிந்த எல்லா தகவல்களையும் மிக கவனமாக கேட்டாராய்ந்து நான் இதை சேகரித்து வைத்திருக்கிறேன். People from a scientific background, சில நேரங்களிலே விஞ்ஞான பின்னணியிலிருந்து வருகிறவர்கள், people who are scientists, for them evidence is very important. சாதாரணமாக விஞ்ஞான துறையில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு ஆதாரமும் மிக மிக முக்கியமானது. They will start with a supposition. அவர்கள் சாதாரணமாக ஒரு சந்தேகத்தில் அதை ஆரம்பிப்பார்கள். But they want evidences. ஆனால் அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொன்றுக்கும் அவர்களுக்கு சான்று தேவை. And this is the reason why he said I spoke to eyewitnesses. எனவே தான் அவர் சொல்லுகிறார், ஆரம்பம் முதல் கண்ணார கண்ட ஜனங்களிடத்திலே நான் நேரடியாக போய் பேசி இதை சேகரித்தேன். I have been speaking to the apostles who lived with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலரிடத்திலே நான் பேசினேன். I had no opportunity to speak with Jesus directly. இயேசு கிறிஸ்துவோடு கூட நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. But because I firmly believe this is the truth, ஆனால் இது சத்தியம் என்று சொல்லி நான் மிக உறுதியாக நம்பினபடியினாலே I began to investigate and go into the evidences. எனவே ஒவ்வொரு சான்றுகளாக நான் சேகரிக்கும்படியாக ஒவ்வொருவரிடம் நான் போய் பேசினேன். I began to speak to the mother of Jesus, for example. இயேசு கிறிஸ்துவுடைய தாயாரிடத்திலே உதாரணமாக நான் பேசினேன். Because I, as a doctor, I am very interested to know about the virgin birth of the Lord Jesus Christ. நான் ஒரு வைத்தியனாய் இருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்துவுடைய கன்னிப் பிறப்பை குறித்து எனக்கு மிகவும் ஒரு ஆர்வம் இருந்தது. I want to know about this lady who was suffering from the issue of blood, for example. சாதாரணமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்கிறதான அந்த சகோதரியுடைய பிரச்சனை குறித்து எனக்கு மிக அதிகமான ஆர்வம் இருந்தது. I want to know about the fever of of the mother-in-law of Apostle Peter. அதேபோல அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய மாமியினுடைய ஜுரம் சுகமாக்கப்பட்டதை குறித்து எனக்கு ஆர்வம் இருந்தது. The Greek language says it was boiling fever. அங்கே கிரேக்க மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது அவளுக்கு கொதிக்கிற ஜுரம் இருந்தது என்று சொல்லி. Normally a doctor will be interested. சாதாரணமாக ஒரு வைத்தியனாய் இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மிக ஆர்வமானதாக இருக்கும். This lady says I had the issue of blood for 12 long years. இந்த சகோதரி சொல்லி இருக்கிறாள், தன்னுடைய வாழ்க்கையிலே 12 வருடமாக அவளுக்கு உதிரத்தின் ஊறல் இருந்தது. And she paid all the money of the world, but she was not cured. அவளுக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் அவள் செலவழித்த பின்னும் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை. And when you say such a sentence to any doctor, இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு வைத்தியரிடத்தில் நீங்க பேசினால் normally they will be inquisitive. சாதாரணமாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஒரு ஆர்வம் இருக்கும். Because he wants to know how did this happen? ஏனென்றால் அது எப்படி நடந்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புவார்கள். What was the medical reasons behind this? இது எந்த ஒரு மருத்துவ காரணத்தினால் இவர்களுக்கு இந்த பிரச்சனை நேரிட்டது? My dear brothers and sisters who are listening to me, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய ஜனங்களே, God is not against a scientific approach. கர்த்தர் ஒருபோதுமே ஒரு விஞ்ஞான முறையில் ஒரு காரியத்தை குறித்து நாம் நோக்கும் பொழுது ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதற்கு தேவன் எதிரானவர் அல்ல. God is the one who created all the reasons for science in this world. எனவே கர்த்தர் தாமே, ஏனென்றால் கர்த்தர் தாமே இந்த உலகத்தில் எல்லா விதமான விஞ்ஞானத்தினுடைய
விஞ்ஞான ஆராய்ச்சி அறிவியலுடைய சான்றுகளை அல்லது அதற்குரிய காரணங்களை உண்டாக்கின தேவனாயிருக்கிறார். God is the one who created the entire world. கர்த்தர் தாமே இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தேவனாயிருக்கிறார். But science is trying to dig in and dig in and dig in to know how these things are happening. ஆனால் விஞ்ஞானமானது இதற்கு பின்பாக என்ன காரணம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. Science is not creating anything. சாதாரணமாக விஞ்ஞானம் எந்த காரியத்தையும் சிருஷ்டிப்பதில்லை. I will tell you an example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். If a ball is going to come into a congregation now, இந்த அரங்கத்துக்குள்ளாக ஒரு பந்து வருகிறது என்று சொன்னால், the science will tell you from which direction the ball came, விஞ்ஞானம் சொல்லுகிறது எந்த திசையிலிருந்து இந்த பந்து உள்ளே வந்தது, at what speed the ball came in, எந்த வேகத்தில் அந்த பந்து வந்தது. but they never know who threw the ball. ஆனால் ஒருபோதும் அந்த பந்தை யார் வீசினார்கள் என்று விஞ்ஞானத்துக்கு தெரியாது. They will tell you the outer evidences that surround such a happening. வெளிப்படையான காரியங்களுக்குரிய காரணங்களை அவர்களால் சொல்ல முடியும். You know, sometimes you may be wondering about weather forecasts. சில நேரத்துல நீங்க இந்த வானிலை ஆராய்ச்சி குறித்து நீங்க ஆச்சரியப்படலாம். They will say in 3 days maybe there is rain in Trichy. அவங்க சொல்லுவாங்க ஒருவேளை 3 நாட்களுக்கு பிற்பாடு திருச்சியில மழை பெய்யலாம். Actually what they say is very simple. Do you know this? சாதாரணமாக அவங்க சொல்லுகிற காரியம் அந்த ஆராய்ச்சி மிக எளிதானது. உங்களுக்கு தெரியுமா? Maybe they know the clouds are about 2000 kilometers away. அவங்களுக்கு 2000 கிலோமீட்டருக்கு பின்பாக இருக்கிறதான மேகங்களை குறித்து தெரியும். Through satellites they can see everything today. அங்கே செயற்கைக்கோள் மூலமாக எல்லாவற்றையும் அவர்களால் பார்க்க முடியும். And they know the speed of the clouds. அந்த மேகமானது எவ்வளவு வேகத்தில் பிரயாணம் பண்ணுகிறது என்று பார்ப்பார்கள். And they know the direction of the cloud. அதேபோல எந்த திசையில் அந்த மேகம் பிரயாணம் பண்ணுகிறது என்று பார்ப்பார்கள். And they know Trichy is under the cloud now in about 3 days. அதேபோல 3 நாட்களுக்கு பிற்பாடு இப்பொழுது இந்த மேகமானது திருச்சியை வந்து அடையும் என்று அவர்களுக்கு தெரியும். And then they will say in 3 days it will be raining. அதற்கு பிற்பாடு அவர்கள் சொல்வார்கள் 3 நாட்களுக்கு பிற்பாடு திருச்சியிலே மழை பெய்யலாம். But suddenly if a wind comes and blows the wind away, ஆனா திடீரென்று ஒரு காற்று வந்து அந்த மேகத்தை அடித்து சென்றால் everything is gone. அதுக்கு பிற்பாடு அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். All the forecasts will be terribly wrong. அவங்க சொன்ன எல்லா வானிலை ஆராய்ச்சியும் வீணாகிவிடும். I tell you, God is not against scientific approach. கர்த்தர் ஒருபோதும் இந்த விஞ்ஞான ஆராய்ச்சி குறித்து அவர் எதிரானவர் அல்ல. He was the one who created the laws of nature. அவர்தாம் இயற்கையினுடைய சட்டங்களை உண்டாக்கின தேவனாயிருக்கிறார். But our God can cancel any law of nature at any time. ஆனா நம்முடைய தேவனால இயற்கையின் சட்டங்களை எந்த நேரத்திலும் ரத்து செய்ய முடியும். He can cancel, he can turn and create new laws if he wants to. இயற்கையினுடைய சட்டங்களை எந்த வேளையிலும் அவரால் ரத்து செய்ய முடியும். அதை மறுபடியும் புதிதாக சிருஷ்டிக்க முடியும். You know, I think when you went to school you learned this at a very young age. நீங்க ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கு சென்ற பொழுது மிகவும் இள வயதிலே இதை கற்றிருந்திருக்கலாம். If you are going to stand vertically on water, for example, நீங்க தண்ணீரிலே நேரடியாக நின்றால் the weight of your body cannot be displaced. உங்களுடைய சரீரத்தினுடைய அந்த கனமானது தண்ணீரை இடப்பெயர்வு செய்ய முடியாது. But Jesus was the one who broke into the law of this nature. ஆனா இயேசு கிறிஸ்து தாமே இந்த இயற்கையின் சட்டத்தை ரத்து செய்த தேவன். And he was just walking and strolling upon water. அவர் தண்ணீரின் மீது நடந்தார். And not only he was walking on water, அவர் நடந்தது மாத்திரமல்ல, he also said to Peter, Peter, come out now, walk on water now. பேதுருவையும் பார்த்து சொன்னார், நீ இந்த கடல் மீது என்னிடத்திலே நடந்து வா. So what I personally believe, எனவே நான் தனிப்பட்ட விதத்தில் நம்புகிற காரியம் even though என்னவென்று சொன்னார், Luke was a doctor, he was a scientific person. ஒருவேளை லூக்கா வைத்தியனாக இருந்தாலும் விஞ்ஞானத்தை குறித்து ஆர்வமுள்ள நபராக இருந்தாலும், he became one of the greatest writers in the word of God. வேதத்திலேயே மிக அற்புதமான காரியங்களை எழுதி வைத்த ஒரு நபர் இந்த லூக்கா தான். And even though he was a doctor, medical doctor, he was very close to Apostle Paul. அவர் ஒரு மருத்துவனாக இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராகவும் இருந்திருக்கிறார். Paul did not say, hey, I will have nothing to do with you. அவர் ஒருபோதும் சொல்லவில்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. Oh, because you are a doctor, I cannot be with you. நீ ஒரு வைத்தியனாய் இருக்கிறாய், அதனால எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. No, they were extremely close friends. இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுலும் லூக்காவும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். When you go through the 4 gospels of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த 4 சுவிசேஷங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது, Luke is the only one who writes about the baptism of the Holy Spirit of Jesus. லூக்கா மாத்திரமே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட அந்த சம்பவத்தை குறித்து எழுதி இருக்கிறார். When he was coming out of water baptism, அவர் தண்ணீரிலிருந்து ஏறி வந்தவுடனே, and when Jesus started to pray, இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஆரம்பித்த the பொழுது Holy Spirit descended upon him like a dove. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டவராய் அவர் மீது இறங்கி வந்தார். No other gospel writer writes about this. வேறு எந்த சுவிசேஷத்திலும் இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியாது. But for Luke it was very important.
ஆனால் லூக்காவுக்கு இது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக The இருந்தது. baptism of the Holy Spirit upon Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வந்த அந்த சம்பவம். You know, many people come and ask me, how can I be baptized? How can I be baptized with the power of the Holy Spirit? அநேக ஜனங்கள் வந்து என்னிடத்தில் கேட்பார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நான் எப்படி நிரப்பப்படுவது என்று Oh, கேட்பார்கள். Pastor, I am coming into spiritual depression every month. பாஸ்டர், ஒவ்வொரு மாதம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மன அழுத்தத்திற்குள்ளாய் நான் போகிறேன். For some weeks I am totally wonderful. சில வாரங்களுக்கு நான் அற்புதமாக தேவனுக்காக I ஓடிக்கொண்டிருக்கிறேன். am running for Jesus. I am speaking for Jesus. இயேசுவுக்காக ஓடுகிறேன், இயேசுவுக்காக I பேசுகிறேன். am doing great things for Jesus. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறேன். But after 3 or 4 weeks again I come into this roller coaster right now. ஆனால் 3-4 வாரங்கள் கழித்து மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தழகிலான ஒரு காரியம். I am going into spiritual depression. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக நான் போகிறேன். The only answer to this is the baptism of the Holy Spirit. இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஒரே ஒரு பதில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் The நிரப்பப்படுவது power of மாத்திரம்தான். God should really touch you deeply into your life. தேவனுடைய வல்லமையானது உங்களுடைய வாழ்க்கையை மிக ஆழமாக தொட வேண்டும். Maybe you repented, you accepted the Lord Jesus ஒருவேளை Christ. நீங்க மனம் திரும்பியிருக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை You ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம். believe that Jesus died for you, he was buried for you, he was resurrected for you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிற And நபராக you இருக்கலாம். went into obedience of the water baptism. அதேபோல தண்ணீர் ஞானஸ்நானத்திலே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம். But after you have been cleansed completely, ஆனால் நீங்கள் முழுவதுமாக கழுவப்பட்ட பிற்பாடு, after you are totally clean in the presence of நீங்க God, தேவ பிரசன்னத்திலே முற்றிலுமாக சுத்தமான பிற்பாடு, you need to be filled with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நீங்க நிரப்பப்படுவது உங்களுக்கு தேவை, உங்களுக்கு மிக மிக அவசியம் தேவை. Because if you are empty, that is a very dangerous situation. ஏனென்றால் கழுவப்பட்ட பிற்பாடு நீங்கள் முற்றிலுமாக வெறுமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அது மிக மிக அபாயமான The கட்டம். power of the Holy Spirit should fill you. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமானது உங்களை முற்றிலுமாக நிரப்ப வேண்டும். You know, this man was very much interested in women. இந்த நபர் சாதாரணமாக பெண்களுடைய ஊழியங்களை குறித்து மிகவும் ஆர்வமுள்ள நபராய் He was இருந்திருக்கிறார். interested about the Samaritans. அவர் சமாரியர்களை குறித்து மிகவும் ஆர்வமுள்ளவராய் இருந்திருக்கிறார். Naturally, he was very interested about non-Jews. சாதாரணமாக யூதர் அல்லாத ஜனங்களை குறித்து மிகவும் ஆர்வமுள்ள நபராய் And he இருந்திருக்கிறார். was also interested in people called the sinners. அதேபோல பாவிகள் என்று அழைக்கப்படுகிறதான அந்த நபர்களை குறித்தும் அவர் மிகவும் ஆர்வமுள்ளவராய் You know, இருந்திருக்கிறார். sometimes we think if you don't drink, if you don't smoke, you are a wonderful person. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம மதுபானம் அருந்தாத அல்லது புகைப்பிடிக்காத ஒரு நபர் என்று சொன்னால் நாம் நல்லவர்கள் என்று நினைத்துக் கொள்வோம். You know, there are many atheists who don't drink, who don't smoke. இந்த உலகத்தில் எத்தனையோ நாத்திகர்கள் மதுபானம் அருந்தாமல் புகைப்பிடிக்காதவர்கள் இருக்கிறார்கள். Do you think that's a reason why they are saved now? உங்களுக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட ஒரு நபராய் இவர் இருக்கிறபடினால அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். During the time of Jesus, the people who were called sinners, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பாவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், they were people who did not obey the Mosaic law. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், அதை கைக்கொள்ளாதவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே பாவிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். They had nothing to do with the word of God. அவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. And these are the people who were called sinners. இந்த ஜனங்களை தான் அந்த நாட்களிலே பாவிகள் என்று அழைத்தார்கள். And these were the close intimate friends of Jesus. இவர்கள் தான் இயேசுவுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர்களாய் And that's the இருந்திருக்கிறார்கள். reason why people saw the life of Jesus now. இந்த காரணத்தினால் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஜனங்கள் பார்த்து, Hey, he's mingling with sinners. அவர் பாவிகளோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். He's eating with Jesus and அவர் with sinners. பாவிகளோடு கூட உணவருந்துகிறார் என்று சொன்னார்கள். This Zacchaeus is going to lunch together with Zacchaeus. சகேயு கூட அவர் மதிய உணவுக்கு போகிறார் என்று சொன்னார்கள். You know, Zacchaeus did not invite him. He's saying, I want to come and dine with you. சகேயு அன்று போய் இயேசுவை அழைக்கவில்லை, ஆனால் இயேசுவே சொன்னார், நான் இந்த நாளிலே உன் வீட்டிலே தங்க வேண்டும். Everyone is looking at him now. அந்த நாளை எல்லாரும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். Hey, this worst fellow Zacchaeus. இந்த சகேயு இவ்வளவு மோசமான மனுஷன். Just a few minutes he met Jesus. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக தான் அவன் இயேசுவை சந்தித்தான். And this Jesus wants to go and dine with this sinner. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து போய் இந்த பாவியோடு கூட உணவருந்தும்படியாய் போகிறாரே. Do you know how society was divided on that day? அந்த நாட்களில் இந்த சமுதாயம் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு The தெரியுமா? day when Jesus went to Zacchaeus to have his lunch now. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே சகோவினுடைய வீட்டுக்கு சென்று உணவருந்த செல்லும் பொழுது, Even today I can promise you, இன்றைக்கும் நான் உங்களுக்கு வாக்கு சொல்லுகிறேன், a person who does not care about the word of God, ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையை பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால், he will subject his organs to all kinds of the vilest sins in his life. ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தினுடைய எல்லா மோசமான பாவங்களுக்கும் தன்னுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுப்பார். The foundation is because he does not believe on the word of God. ஏனென்றால் அஸ்திவாரம் என்னவென்று சொன்னால் அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. Just at the time of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களைப் போலவே, in those days they did not believe the Mosaic law. அந்த நாட்களிலும் அவர்கள் மோசேயினுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை. They did not have the word of God in their hands. தங்களுடைய வாழ்க்கையிலே
அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கவில்லை. And today if you do not believe the word of God, இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்று or சொன்னால், if you only believe on portions of the word of God, அல்லது தேவனுடைய வார்த்தையின் சில பகுதிகளை மாத்திரமே நீங்கள் விசுவாசித்தால், naturally you will entrust your organs to all the vilest sins of this world. சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய எல்லா வன்முறையான செயல்களுக்கும் உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள். This is the argument of the book of Romans in the beginning. You please read it. ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வாக்குவாதம் இதுதான். When you go to the first 8 chapters of the book of Romans, ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய முதல் 8 அதிகாரங்கள் நீங்க வாசித்து பார்த்தால் wonderful exposition from Apostle Paul. அற்புதமான விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்திலே He says கொடுத்திருக்கிறார். you are entrusting your organs for the sin to land on those organs now. இந்த உலகத்தினுடைய எல்லா தீமையான காரியங்களை செய்யும்படியாக உங்களுடைய அவயவங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். So when we come back to the 8th chapter, இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பி we வரும்போது read about a man called Jairus. அங்கே யவீரு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நீங்க வாசிக்க முடியும். This man has a daughter who is only 12 years old. இந்த மனுஷனுக்கு 12 வயது நிரம்பிய ஒரு மகள் இருந்தாள். The only daughter of the family. இந்த குடும்பத்தினுடைய ஒரே ஒரு மகள். And because of sickness she is now dying. வியாதியினாலே அவள் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தாள். But he is the captain of the local synagogue. ஆனால் அந்த நாட்களில் இருந்ததான ஸ்தல சபையினுடைய அந்த ஜெப ஆலயத்தினுடைய தலைவனாக அந்த யவீரு இருந்தான். Synagogue means gathering together. சினகாக் என்கிறதான அந்த ஆங்கில வார்த்தைக்கு சரியான அர்த்தம் ஒன்றாக கூடி வருதல். And so there people of God gathered together. அந்த ஜெப ஆலயத்திலே ஜனங்கள் கூடி வந்தார்கள். For prayer and the meditation of the word of God. ஜெபத்துக்காகவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் கடந்து வந்தார்கள். And this man is in charge of the local synagogue. இந்த ஸ்தல இடத்திலே இருந்ததான அந்த ஜெப ஆலயத்துக்கு அவன் தலைவனாக இருந்தான். And because he has this responsibility, அந்த நாட்களிலே அவனுக்கு அந்த ஜெப ஆலயத்தில் அதிகமான பொறுப்புகள் இருந்திருக்க வேண்டும். And so he should have been well known in this place now. எனவே அந்த உள்ளூரிலே அங்கிருந்தான ஜனங்களுக்கெல்லாம் அவன் மிகவும் பிரபலமான நபராக இருந்திருக்க வேண்டும். Because he is a senior man there in the synagogue. ஏனென்றால் அங்கிருந்தான ஜெப ஆலயத்திலே அவன் வயது முதிர்ந்தவனாக இருந்திருக்க வேண்டும். But now his daughter is dying. இப்பொழுது அவனுடைய மகள் மரித்துக் கொண்டிருக்கிறாள். And he sees no hope around him for her health now. அவளுடைய வாழ்க்கையிலே மறுபடியும் ஆரோக்கியத்தை பெறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை. You know, this Dr. Luke is very much interested in this story. இந்த வைத்தியனாக லூக்கா இந்த கதையை குறித்து இந்த சம்பவத்தை குறித்து மிகவும் ஆர்வம் உள்ளவனாய் இருந்திருக்கிறான். You know, if you have someone who is dying completely in hospital, ஒருவேளை மருத்துவமனையில மரித்துக் கொண்டிருக்கிற யாராவது ஒருவரை நீங்கள் பார்த்தால், we can really get desperate. சில வேளைகளில் அவர்களை பார்க்கும் பொழுது நாம் முற்றிலுமாக மிகவும் மனமுடைந்த நிலைமைக்கு தள்ளப்பட முடியும். Can we bring them to another hospital? ஒருவேளை இன்னொரு மருத்துவமனைக்கு அவங்களை கொண்டு போகலாமா? Can we bring them to a specialist? ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்த மருத்துவரிடத்திலே கொண்டு செல்லலாமா? Can we take them to Vellore or Chennai? ஒருவேளை வெள்ளூருக்கோ சென்னைக்கோ கொண்டு செல்லலாமா? So what can we do to save the life of this person? இப்பொழுது இந்த நபருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? But now he had only one option. ஆனால் இந்த மனுஷனுக்கு இருந்தது ஒரே ஒரு வாய்ப்பு தான். He says there's only one person who can heal my daughter. அவர் நினைத்தார் என்னுடைய மகளை குணமாக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் மாத்திரம் தான் இருக்கிறார். So I will go and invite him to come to my home. எனவே நான் போய் நம்முடைய வீட்டுக்கு வரும்படியாக அவரை அழைக்க போகிறேன். I will go and worship him. நான் சென்று அவரை ஆராதிக்க போகிறேன். I'll fall at his feet and worship him and invite him to come to my home. நான் போய் அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வாரும் என்று சொல்லி அவரை அழைக்க போகிறேன். When you go to Matthew chapter 9 and Mark chapter 5, you will read all the details. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே இதனுடைய மற்ற தகவல்களை நீங்க வாசிக்கலாம். Now you must flash back 2000 years backwards now in your memory. இப்பொழுது உங்களுடைய நினைவிலே நீங்க 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு வாழ்ந்த நாட்களிலே எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். This man is a Jew and is responsible for a Jewish synagogue. இந்த மனிதன் ஒரு யூதன், அந்த நாட்களில் இருந்ததான யூதர்களுடைய ஜெப ஆலயத்திற்கு இவன் தலைவனாய் இருந்தான். A man of repute, a man of predominance in the society. அந்த சமுதாயத்திலே அவனுக்கு நல்ல ஒரு புகழும் செல்வாக்கும் இருந்திருக்க வேண்டும். So everyone knows him on the street. எனவே தெருவில் இருந்த எல்லாருக்கும் அவன் பிரபலமானவனாக இருந்திருக்க வேண்டும். What if this person goes and invites Jesus to come to his home? இந்த மனிதன் போய் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி அழைத்தால் என்ன ஆவது? All the Jewish people in the temple are rejecting the name Jesus. அந்த நாட்களிலே தேவாலயத்தில் இருந்த எல்லா யூதர்களுமே இயேசுவை நிராகரித்தார்கள். No, he's totally mad, he's out of mind now. அவர் பைத்தியக்காரனாய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசுவை குறித்து சொன்னார்கள். He is not the Messiah, he is not the Son of God. அவர் மேசியா அல்ல, அவர் தேவகுமாரன் அல்ல என்று சொன்னார்கள். Until today Jews still believe that Jesus is not the Messiah. இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து மேசியா அல்ல என்று சொல்லி இன்னும் அநேக யூதர்கள் விசுவாசிக்கிறார்கள்.
விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். But do you know this man never cared about anything? ஆனா உங்களுக்கு தெரியுமா இந்த நபர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. You know, sometimes when problems and a crisis is pushing you from all sides, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் எல்லா பக்கத்திலிருந்து நம்மை நெருக்கும் பொழுது, when everything you do not know how things are going to end now, எப்படி இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலை முடிய போகிறது என்று உங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லாத பொழுது, maybe until such time you had no time for God, அப்படிப்பட்ட நேரம் வரைக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். until such time where you come to a crisis, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் குழப்பத்துக்கு நீங்கள் வருகிற வரைக்கும், maybe you had no time for God. ஒருவேளை அது வரைக்கும் தேவனுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். Lord, extremely sorry, I have no time to pray. ஆண்டவரே தயவு செய்து என்னை மன்னியும், எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. I have big ministry. எனக்கு பெரிய ஊழியம் இருக்கிறது. Lord, you are the one who gave me the ministry. ஆண்டவரே நீர்தாமே இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தீர். Lord, you are the one who gave me this company. ஆண்டவரே நீர்தானே இந்த கம்பெனியை எனக்கு கொடுத்தீர். Lord, you are the one who gave me this PhD studies now. ஆண்டவரே நீர்தாமே எனக்கு இப்பொழுது இந்த PhD படிப்பை கொடுத்தீர். No time, sorry. ஆண்டவரே இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை, தயவு செய்து மன்னியும். And suddenly you come to this crisis. ஆனா திடீரென்று ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை தாக்கும் Then பொழுது, suddenly you have all the time in the world. பின்பு திடீரென்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமுமே உங்களுக்கு கிடைத்துவிடும். Because you do not know how things are going to end. ஏனென்றால் இப்பொழுது இந்த சூழ்நிலை எப்படி முடிய போகிறது என்று தெரியாமல் ஒரு குழப்பத்துக்கு As வருகிறீர்கள். you know, I have one son and 89 daughters. உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரே ஒரு மகன், 89 மகள்கள் இருக்கிறார்கள். And this fellow, when he was about maybe 5 months or 6 months old, என்னுடைய மகன் 5 அல்லது 6 மாதம் இருக்கும் பொழுது he had to undergo an operation in his ears. அவனுடைய காதிலே அவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதா இருந்தது. Because my wife comes from medical background, she did not worry much. என்னுடைய மனைவி ஒரு மருத்துவ துறையிலிருந்து வருகிறபடினாலே அவர்களுக்கு அந்த பிரச்சனை சரியாக தெரிந்தது. She told me that's just a small operation, you don't need to worry. அவங்க சொன்னாங்க அது ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தான், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். But I was so anxious. ஆனா எனக்கு அந்த நாளிலே அவ்வளவு ஒரு பயம் இருந்தது. I was so sad and desolate. நான் அவ்வளவு கவலையாகவும் ரொம்ப முற்றிலுமாக குழப்பமடைந்த ஒரு நிலைமையில் இருந்தேன். Lord, he is my only son. ஆண்டவரே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகன் இவன் மாத்திரம்தான். And he has to be operated now. ஆண்டவரே இப்பொழுது அவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமே. And when they took him into the operation hall, அந்த அறுவை சிகிச்சை அரங்கத்துக்கு அவனை எடுத்து சென்ற பொழுது, you know, in Germany normally they take the child and then you have to stand outside. சாதாரணமாக அறுவை சிகிச்சையின் போது ஜெர்மனியில் எப்படின்னா அறுவை சிகிச்சையின் இடத்திற்கு அவங்க அந்த நோயாளி எடுத்து சென்று விடுவார்கள், நாம் வெளியே காத்திருக்க வேண்டும். After chloroform he just slept and then they took him inside. அவர்கள் அந்த மயக்க மருந்து கொடுத்த உடனே அவன் தூங்கி விட்டான். தூங்கின பிற்பாடு அவங்க அந்த அறுவை சிகிச்சை இடத்துக்கு எடுத்து சென்றார்கள். I tell you, my heart was breaking. நான் சொல்லுகிறேன் அந்த நாளில் என்னுடைய இருதயமே உடைந்து போனது. In the middle of the situation I knelt down and I began to pray. அந்த சூழ்நிலையின் மத்தியில் அந்த மருத்துவமனையிலே முழங்கால் போட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். In such desperate situations our knees go down automatically. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியிலே நம்முடைய முழங்கால்கள் தானாகவே முடங்க ஆரம்பிக்கும். And when I was meditating on this man I thought he must have been in a similar situation. இந்த கதையை நான் வாசித்த பொழுது நான் நினைத்தேன் ஒருவேளை இந்த யவீரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த நாளில் இருந்திருக்க வேண்டும். Sometimes we don't have much time for God. சில நேரத்தில் தேவனுக்காக நமக்கு அதிக நேரம் இருக்காது. And so God will say, okay, you don't have much time. ஆண்டவர் சொல்வார், ஓ உனக்கு அதிகமா நேரம் இல்லையா? I will bring you to the position where you will have time for me. எனக்காக நீ நேரம் எடுக்கிற ஒரு இடத்துக்கு உன்னை நான் கொண்டு வருகிறேன். And then you will have all the time in this world. அதுக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமும் உனக்கு இருக்கும். When a sudden sickness breaks into your life. திடீரென்று ஒரு வியாதி உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது. When there is loneliness, when there is bankruptcy. ஒரு தனிமை வரும் பொழுது, ஒரு திவால் வரும் பொழுது. Where you have no job, for example. வேலை இல்லாமல் போகும் பொழுது. When there is a lot of need of money. பண தேவை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் when வரும் your பொழுது. children are disobedient. உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது. Suddenly you have all the time in this world. திடீரென்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமும் ஆண்டவருக்காக நமக்கு வந்துவிடும். This Jairus cared about nothing. இந்த யவீரு தன்னை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையை பற்றியும் அவன் கவலைப்படவே இல்லை. Maybe you are in a similar situation now. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்களும் கூட அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். Maybe you say, Lord, there is no help for me from anywhere. ஒருவேளை நீங்க சொல்ல, ஆண்டவரே எந்த இடத்திலிருந்து எனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. The only place where you can go to is the feet of Jesus. ஆனால் நீங்க போகக்கூடிய ஒரே இடம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் மாத்திரமே. Don't care about the people around you. உங்களை சுற்றி இருக்கிற எந்த மனுஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Because they cannot help you. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. They may sympathize with you. ஒருவேளை உங்களை பற்றி அவங்க பரிதாபப்படுவார்கள். Maybe they even weep with you. ஒருவேளை உங்களோடு கூட அவங்க அழக்கூட செய்யலாம். But they cannot help you. ஆனால் அவர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. Weeping doesn't solve any problem for you. நம்மோடு கூட அழுகிற எந்த நபர்களால நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. But when Jesus steps into your situation,
ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அடியெடுத்து வைக்கும் He பொழுது can change everything upside down. அவருடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்ற முடியும். This man went and fell at the feet of Jesus. இந்த நபர் கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் விழுந்தான். So naturally the reputation of Jesus is spreading all across that area. சாதாரணமாக அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய புகழ் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களிலும் பரவி இருந்திருக்க வேண்டும். This man who has been healed of the legions of the satanic powers is totally healed now. அந்த நாட்களிலே அப்பொழுதுதான் பிசாசிடமிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த இடத்தில் இருந்தான். And so everyone knows the news now. எனவே எல்லாரும் அந்த செய்தியை அறிந்திருந்தபடினாலே thousands are gathering. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கூடி வந்திருந்தார்கள். And so now in the middle of the situation, இப்பொழுது இந்த சூழ்நிலையின் மத்தியிலே there's a lot of people around Jesus. இயேசுவை சுற்றிலும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். But now the answer to his prayers is not coming immediately. எனவே இந்த மனுஷனுடைய ஜெபத்திற்கான பதில் உடனே வரவில்லை. Because on the one side there is a 12-year-old child who is dying now. ஒரு பக்கத்திலே 12 வயது நிரம்பிய அவனுடைய மகள் மரித்துக் கொண்டிருக்கிறாள். But in the room there's another lady who is suffering from the issue of blood for 12 long years. ஆனா அதே இடத்திலே 12 வருடமாக பெரும்பாடை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்னொரு சகோதரியும் அங்கே இருந்தாள். Maybe hundreds of people were just thronging around Jesus. ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டு அங்கே நடந்து சென்றார்கள். We want everything to go on quickly God. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே ஆண்டவரே சீக்கிரமாக நடைபெற வேண்டும் என்று Lord, எதிர்பார்க்கிறோம். my daughter is dying. ஆண்டவரே என்னுடைய மகள் இப்பொழுது மரித்துக் கொண்டிருக்கிறாள். Come on, leave this crowd behind you. ஆண்டவரே சீக்கிரமாக இந்த கூட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு என்னோடு கூட வா. This crowd is not important. ஆண்டவரே இந்த கூட்டம் எல்லாம் இப்பொழுது முக்கியமல்ல. My daughter is important. என்னுடைய மகள் எனக்கு மிகவும் முக்கியமானவள். Because she is dying. ஏனென்றால் அவள் மரித்துக் கொண்டிருக்கிறாள். You know, sometimes you cannot understand the calmness and delay of Jesus. சில நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதியும் தாமதத்தையும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. Whenever I read the story of Lazarus, எப்பொழுதெல்லாம் லாசருனுடைய சம்பவத்தை நான் வாசிக்கிறேனோ, I used to imagine how it was in that village. அந்த கிராமத்திலே அந்த நாளிலே அது எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பார்ப்பேன். Just imagine someone sends a message to me, someone is dying in a village. யாரோ ஒருவர் எனக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். யாரோ ஒருவர் ஒரு கிராமத்திலே மரித்து போனார்கள். And after that I receive a message, this person has died. அந்த நபர் மரித்து விட்டார் என்று சொல்லி நான் செய்தியை கேட்ட பின்பும் I come to the village after a few days. அதுக்கு சில நாட்களுக்கு கழித்து தான் அந்த கிராமத்துக்கே நான் வருகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். And then I don't go straight to this home. அதற்கு பிற்பாடு கூட அந்த வீட்டுக்கு நான் நேராக போகாமல் I am meandering around in the village. நான் அங்க கிராமத்துல அங்கேயும் இங்கும் சுற்றி நடந்து கொண்டிருக்கிறேன். I'm talking to everyone. Hi, how are you? எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் அப்படினு சொல்லி வழியில இருக்கிறவங்கள பார்த்து பேசிக்கொண்டு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படினு வழியில பேசிக்கொண்டு சாப்பிட்டீங்களா? You know, this is one of the questions Indians always ask. சாப்பிட்டீங்களா? இந்தியர்கள் எப்பொழுதும் கேட்கிற ஒரு கேள்வி சாப்பிட்டீங்களா? I do not know why we always ask this question. இந்த கேள்வியை நம்ம எப்பொழுதுமே கேட்போம். I've never seen this question anywhere in this world. இந்த உலகத்தில் எங்கேயுமே இந்த கேள்வி கேட்கிற யாரையுமே நான் பார்த்ததில்லை. Everyone who meets someone says சாப்பிட்டீங்களா? That's what we will ask. யாரையெல்லாம் பார்க்கறோமோ இந்த கேள்வியை நம்ம கேட்போம். If I do this in a village, நான் ஒரு கிராமத்தில் இதை செய்வேன் என்று சொன்னால், you know what our believers will say? நம்முடைய விசுவாசிகள் என்ன சொல்வார்கள்? Loose. That's what they will tell me. ஒருவேளை என்ன பற்றி அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. He cannot come home. இப்ப கூட அவரால் நேரா வீட்டுக்கு வர முடியலையா? He did not come until he died. அந்த மனுஷன் மரிக்கும் வரைக்கும் கூட அவர் இங்க வரவில்லை. Now he is going around and talking with everyone. இப்பொழுது போய் இந்த கிராமத்துல சுற்றி நடந்து ஒவ்வொருவராக பேசிக் கொண்டிருக்கிறார். You know, sometimes you cannot understand the delay of Jesus in your life. சில நேரத்துல இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறதான தாமதத்தை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. You and I think Jesus is an automatic machine. நீங்களும் நானும் நம்ம இயேசுவை பற்றி நினைக்கிறது அவர் ஏதோ ஒரு தானியங்கி கருவி என்று. So as soon as I put the coins of prayer on this slot, இந்த சின்ன துவாரத்திலே நான் ஜெபம் என்கிறதான இந்த நாணயத்தை போட்ட உடனே, and then bloom, all the answers must come. திடீர் உடனே கீழே அதற்குரிய எல்லா பதில்களும் வந்து விட வேண்டும். Just like a Coca-Cola bottle. எப்படி ஒரு கோகோகோலா வாங்குற மிஷின் இருக்கிறதோ அது போல. That's what we think very often. நாமும் சில நேரங்களில் ஆண்டவரை குறித்து இப்படி தான் நினைக்கிறோம். Jesus says no, I can be calm. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னால் அமைதியாக பொறுமையாக because இருக்க he's முடியும். got all the time on his side. ஏனென்றால் அவர் கரங்களிலே இந்த உலகத்தினுடைய எல்லா காலங்களையும் தமது கரத்திலே அவர் வைத்திருக்கிறார். And he's got all the power on his side. தன்னுடைய கரத்திலே இந்த உலகத்தினுடைய எல்லா வல்லமைகளையும் அவர் வைத்திருக்கிறார். So why should he hurry at all? எனவே எதற்காக இப்பொழுது ஆண்டவர் அவசரப்பட வேண்டும்? Now this lady was suffering from the issue of blood. இப்பொழுது உதரத்தினுடைய ஊரினால் பெரும்பாடு கொண்டிருக்கிறதான இந்த சகோதரி 12 years of pimples. 12 வருடங்களாக அவருடைய முகத்திலே முகப்பருக்கள். 12 years of cramps and terrible pain. 12 வருடங்களாக அவருடைய வயிற்றிலே தசைப்பிடிப்புகள்
அவருடைய சரீரத்திலே வலிகள், loss of blood, loss of red blood corpuscles, தன்னுடைய சரீரத்திலிருந்து அந்த சிவப்பு செல்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. total weakness and total weakness and also dizziness, முற்றிலுமாக பலவீனம், தலை சுற்றல், and no appetite, பசி இல்லை, total weakness. முற்றிலுமாக சரீர பலவீனத்தை The உணர்கிறார். heart is beating faster. இப்பொழுது அவருடைய அந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது. Even breathing gets difficult. இப்பொழுது அவளுக்கு மூச்சு விடுவதற்கு சிரமம், Lot of headache. அதிகமான தலைவலி. Just imagine a woman going through this for 12 years. ஒரு பெண்ணுக்கு 12 வருடங்கள் இது தொடர்ந்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. For the last 3 days I was searching all medical journals. கடந்த 3 நாட்களாக இதை குறித்து எல்லா விதமான மருத்துவ பத்திரிகைகளை நான் படித்துக் கொண்டிருந்தேன். And I was wondering about our ladies and mothers and sisters and daughters, I tell you. நம்முடைய சகோதரிகளை குறித்து, தாய்மார்களை குறித்து, மகள்களை குறித்து, வாலிப பெண்களை குறித்து நான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தேன். 12 years this lady is suffering like this. 12 வருஷங்கள் இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை நிற்கவில்லை. And the society is objecting to our presence. சமுதாயமும் அவளை புறம்பே தள்ளுகிறது. Because they will say you are a defiled person. ஏனென்றால் சமுதாயம் அவளை பார்த்து சொல்கிறது, நீ ஒரு தீட்டுள்ள பெண். In this society there was men who were dominating the society. அந்த நாட்களிலே சமுதாயத்திலே ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு நாள். This Jewish society never respected women. Do you know this? சாதாரணமாக இந்த யூத சமுதாயமானது பெண்களை மதிக்காத ஒரு சமுதாயம், உங்களுக்கு தெரியுமா? This lady was full of pain in her life. இந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலும் வலியினால் நிறைந்திருந்திருப்பாள். A lot of people are standing around Jesus. அவளை இயேசு கிறிஸ்துவை சுற்றி அநேக ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். She cannot go to Jesus and confess her real problem. இயேசு கிறிஸ்துவிடம் நேரடியாக சென்று தன்னுடைய பிரச்சனையை அவளால் தெரிவிக்க முடியாது. There is a father who is waiting now where a 12-year daughter is dying already. அங்கே ஒரு தகப்பனாரும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகள் 12 வருடம் வயதுள்ள ஒரு மகள் மரித்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி. I think this lady was looking around and wondering what she can do now. அப்பொழுது அந்த சகோதரி அங்கே நின்று கொண்டு ஆச்சரியப்பட்டிருப்பாள், இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும்? Cyrus wants Jesus to his home. யவீரு எப்படியாவது இயேசுவை வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறான். This lady wants Jesus to touch her. ஆனால் இந்த சகோதரி எப்படியாவது இயேசு தன்னை தொட வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாள். But she cannot confess because men are standing around. ஆனால் அவளை சுற்றிலும் அநேக ஆண்கள் நின்று கொண்டிருக்கிறபடினாலே நேரடியாக போய் இந்த சகோதரியால் பேசவும் முடியவில்லை. If she tells a real problem, she'll be thrown out. அவளுடைய உண்மையான பிரச்சனையை போய் இயேசுவிடம் சொன்னால் அந்த இடத்தை விட்டே அவளை விரட்டி விடுவார்கள். Even in churches I've seen this. சபைகளில் கூட இந்த காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன். Oh, ladies should not come on the stage. சகோதரிகள் எல்லாம் மேடைக்கு வரக்கூடாது. Oh, because this is a sacrificial altar. ஏனென்றால் இது பலி செலுத்துகிறதான ஒரு பலிபீடம். I tell you, this is not an altar. I tell you, சொல்லுகிறேன், இது பலிபீடம் அல்ல. this is a stage, that's all. இது ஒரு மேடை, அவ்வளவுதான். So that you can see me properly. I am standing on a stage. நான் ஒரு மேடையில் நின்றால் தான் இங்க இருக்கிற எல்லாரும் என்னை சரியாக பார்க்க முடியும் என்பதற்காக தான் இதை கட்டி We வைத்திருக்கிறோம். are not sacrificing anyone here on Sundays or Fridays or Wednesdays. நாம் இங்கே புதன்கிழமையில, வெள்ளிக்கிழமையில, ஞாயிற்றுக்கிழமையில எந்த பலியும் செலுத்துவதில்லை. God is not interested in religion. கர்த்தர் ஒருபோதும் ஒரு மதத்திலே ஆர்வமுள்ள தேவன் அல்ல. God is interested in relationships. தேவன் உறவிலே ஆர்வமுள்ள தேவனாய் இருக்கிறார். God is interested in relationships. கர்த்தர் உறவிலே ஆர்வமுள்ள தேவனாய் இருக்கிறார். Religion is always interested in the outward things. மதம் எப்பொழுதுமே வெளிப்படையான காரியங்களை தான் அது உற்று நோக்கி The கொண்டிருக்கும். dress of the priest is very important. அங்கே இருக்கிறதான ஆசாரியனுடைய உடை மிகவும் Oh, முக்கியமானது. the furniture of the priest is very important. அங்கே ஆசாரியர்கள் பயன்படுத்துகிறதான பொருட்கள் மிக மிக முக்கியமானது. But God today evening is interested in relationships. ஆனால் இந்த மாலை வேளையிலே தேவன் நம்முடைய உறவிலே அவர் ஆர்வமுள்ள Do you தேவனாய் really இருக்கிறார். love me? Do you really love me? உண்மையாகவே என்னை நேசிக்கிறாயா? Are you really a man, a woman after my own heart? உண்மையாகவே என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக, மகளாக நீ இருக்கிறாயா? So this lady came to a conclusion. இப்பொழுது இந்த சகோதரி ஒரு முடிவுக்கு வந்தாள். If Jesus cannot touch me, இயேசு கிறிஸ்து என்னை தொட முடியவில்லை என்று சொன்னால், I want to touch him now. நான் போய் எப்படியாவது அவரை தொடுவேன். You know, this was simple faith. இது ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசம். Jesus' clothes were not magical. இயேசு கிறிஸ்துனுடைய உடையிலே எந்த விதமான மந்திரமும் இல்லை. You know, sometimes we think, oh, the clothes of Jesus was totally magical. ஒருவேளை நம்ம நினைப்போம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உடைகளிலே ஒருவேளை மாயஜாலம் இருந்ததோ. But in this simple incident, ஆனால் இந்த சாதாரணமான இந்த சம்பவத்திலிருந்து God honored the faith of this lady. கர்த்தர் இந்த சகோதரனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். You know, sometimes you wonder what things can happen when people really believe. சில நேரங்களிலே ஜனங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய காரியங்களை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். There was a lady in South America. தென் அமெரிக்காவிலே ஒரு சகோதரி இருந்தார்கள்.
You know, I translated this man from Argentina in those days. அந்த நாட்களிலே அர்ஜென்டினாவிலிருந்து வந்ததான் அந்த சகோதரருக்கு நான் மொழிபெயர்த்தபடினாலே So I know this story exactly. எனவே இந்த கதை எனக்கு நன்றாக தெரியும். The husband was a terrible person. அந்த பெண்ணினுடைய கணவன் மிக மிக ஒரு மோசமான நபர். Drinking, beating her up and smoking, everything he did. மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, அந்த பெண்ணை அடிப்பது, எல்லா விதமான வன்முறை செயல்களிலும் அவன் He used to take drugs and spend all the money elsewhere. அவன் எல்லா விதமான போதை மருந்துகளையும் எடுத்து தன்னுடைய பணத்தை எல்லாவற்றையும் செலவழிக்கிற ஒரு நபர். Never cared about his family. ஒருபோதும் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காத ஒரு நபர். And suddenly she got saved. திடீரென்று அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டார்கள். And she said, will you please come to church with me? அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் என்னோடு கூட சபைக்கு வருகிறீர்களா? He said, no. அவர் சொன்னார், இல்லை, நான் வர மாட்டேன். If you want to go, you can go. நீ போக வேண்டும் என்று விரும்பினால் நீ போகலாம். But I won't stop you. நான் உன்னை நிறுத்த மாட்டேன். But don't call me to church. ஆனா தயவு செய்து என்னை சபைக்கு வரும்படி அழைக்காதே. This lady was praying and praying. இந்த சகோதரியை ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And suddenly one day she came to a wonderful idea. திடீரென்று அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் பிறந்தது. She took the t-shirt of this man. தன்னுடைய கணவன் அணிகிறதான அந்த டி-ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு And she took the t-shirt to a service. அந்த டி-ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு சபைக்கு போனார்கள். And during the time of praise and worship, துதி ஆராதனையின் வேளையிலே she held up the t-shirt. அந்த டி-ஷர்ட்டை உயர்த்தி பிடித்து And she said, Lord, save this man. ஆண்டவரே, இந்த மனுஷனை ரட்சியும் என்று சொன்னார்கள். Lord, will you not come and touch this person? ஆண்டவரே, நீர் வந்து இந்த மனுஷனை தொடமாட்டீரா என்று சொன்னார்கள். And after this wonderful service, இந்த அற்புதமான ஆராதனைக்கு பிற்பாடு in a few weeks, this lady's husband got saved. இந்த சகோதரனுடைய கணவன் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டார். You will say, can this really happen? நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர், உண்மையாகவே இப்படி நடக்க முடியுமா? Can this really happen? உண்மையாகவே இப்படி நடந்திருக்க முடியுமா? Can someone please take care of those children, please? தயவு செய்து இங்க இருக்கிற குழந்தைகளை யாராவது பார்த்துக் கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேன். You'll be wondering, can this really happen? இது ஒரு உண்மையிலேயே நடக்க முடியுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். Sometimes God can honor your faith, your simple faith that is very very important to him. சில நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சாதாரணமான விசுவாசம் அது தேவனுக்கு மிக மிக முக்கியமானது. The touch of faith totally healed her. அந்த விசுவாசத்தினுடைய தொடுதல் அவருடைய வாழ்க்கையில முற்றிலுமான ஒரு சுகத்தை கொண்டு வந்தது. She thought, I'll be healed, then I'll get out of the room, that's all. ஒருவேளை அந்த சகோதரி நினைத்திருக்கலாம், இயேசுவை தொட்டு நான் சுகமான உடனே அந்த இடத்தை விட்டு நான் போய் விடுவேன். Do you know there may be thousands of people worshiping Jesus this evening at this ஒருவேளை time. இந்த மாலை வேளையில் இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். On Sunday mornings, normally it will start somewhere in New Zealand. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒருவேளை நியூசிலாந்துல ஏதோ ஒரு இடத்துல, and then through Asia and then to the Americas. ஒருவேளை ஆசியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா தேசத்திலே ஆராதனைகள் அப்படியே தொடர்ந்து நடந்து till கொண்டிருக்கும். midnight today or even after midnight services will be there. ஒருவேளை இன்றைக்கு நள்ளிரவுல அல்லது நள்ளிரவுக்கு அப்புறம் கூட உலகத்தின் ஏதோ தேசங்களிலே தொடர்ந்து ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும். Just because thousands are worshiping Jesus, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்கிறபடினாலே, just don't believe that you are not important. அதனால நீங்க ஆண்டவருக்கு முக்கியமில்லை என்று நினைக்காதீர்கள். Oh, God has so much things to do. ஆண்டவருக்கு எத்தனையோ பேரை கவனிக்கக்கூடிய வேலை இருக்கிறது. Oh, he has to reign over all the nations of this world. இந்த உலகத்தின் தேசங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். Maybe he doesn't have time for me. ஒருவேளை எனக்கு ஆண்டவருக்கு ஒருவேளை நேரம் இருக்காது. No, this is never true. இல்லை, இது ஒருபோதும் உண்மை அல்ல. God is concerned about you and you personally. ஆண்டவர் இந்த மாலை வேளை இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பற்றி கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். Because he loves you and you personally. ஏனென்றால் இங்க இருக்கிறதான ஒவ்வொரு நபர்களையும் தேவன் நேசிக்கிறபடியால். He will say, I created you in my image. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சாயலின்படி உன்னை நான் சிருஷ்டித்தேன். And I know the person who touched me. எனவே என்னை தொட்ட நபர் யார் என்று எனக்கு தெரியும். Maybe hundreds of people are rubbing around me. ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இப்பொழுது என்னை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். But there is one person who touched me. ஆனால் ஒரு நபர் என்னை தொட்டதுண்டு. Who is the person who touched me? என்னை தொட்டது யார் என்று கேட்டார். Because I see virtue flowing out of me. ஏனென்றால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். My virtue is touching your life. ஏனென்றால் என்னுடைய வல்லமை உன்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். I am perceiving this in my body now. என்னுடைய சரீரத்திலே வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்தேன். This lady slowly comes out. இந்த சகோதரி மெதுவாக முன்பாக வந்தார். Falls at the feet of Jesus. இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே விழுந்து tells the entire story. தன்னுடைய முழு கதையையும் சொன்னாள். And she said, now I am healed. அவர் சொன்னாள், இப்பொழுது நான் சுகமாயிருக்கிறேன். No, she can tell the story now because she is totally healed. இப்பொழுது அவள் முற்றிலுமாக சுகமானபடினாலே இந்த முழு கதையும் அவளால் சொல்ல முடியும். You know what Jesus said? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Daughter, your faith has healed you. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Go in peace now. சமாதானத்தோட போ.
It is not my magical garments. இது ஏதோ என்னுடைய மாயஜாலமான வஸ்திரம் அல்ல. No, it is your faith. இது உன்னுடைய விசுவாசம். Your faith has healed you now. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Wonderful Jesus. அற்புதமான இயேசு. Wonderful Jesus. அற்புதமான இயேசு. My dear brothers and sisters who are listening to these stories, நீ கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, all that Jesus saw was the faith of this lady. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே பார்த்ததெல்லாம் அந்த சகோதரனுடைய இருதயத்திலிருந்தான விசுவாசம் மாத்திரமே. If you have real faith, உண்மையான விசுவாசம் உடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், keep on trusting on Jesus. தொடர்ந்து இயேசுவை நம்பிக்கொண்டிருங்கள். Whenever Jesus says believe, it doesn't mean just believe and leave it. எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் நீங்க விசுவாசித்து அப்படியே விட்டு விடுவதில்லை. No, in the Greek present continuous tense it means keep on believing, keep on knocking, keep on asking. கிரேக்க மொழியிலே அது நிகழ்கால தொடர்ச்சியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தட்டிக் கொண்டிருங்கள், தொடர்ந்து தேடிக்கொண்டிருங்கள், தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். Until God answers your prayers. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கும் வரைக்கும் Just keep on doing this now. தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருங்கள். Suddenly one person rushes into the situation. அப்பொழுது அந்த சூழ்நிலைக்கு நடுவிலே ஒரு நபர் திடீரென்று வருகிறார். Don't bother Jesus anymore. போதுகிற இனிமேல் வருத்தப்படுத்த வேண்டாம். Because the daughter is gone. ஏனென்றால் உன் குமாரத்தி மரித்து போனாள். Nothing is going to happen now. இனிமேல் எதுவும் நடக்க போகுது. You know, sometimes in our personal lives, சில வேளைகளிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே we will be praying for a certain situation. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். People around will come and tell you, நம்மை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் வந்து, hey, everything is dead, come on, stop praying. எல்லாம் மரித்து போய்விட்டது, முடிந்து போய்விட்டது, ஜெபிப்பதை நிறுத்து. How long will you keep on waiting? இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீ காத்திருக்க போறாய்? How long will you keep on praying? எவ்வளவு நாள் நீ ஜெபித்துக் கொண்டிருக்க போகிறாய்? God did not answer your prayers. ஆண்டவர் தான் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லையே. Stop praying now, leave him alone, leave Jesus alone. ஜெபிப்பதை நிறுத்து. நீ ஏன் ஆண்டவரை வருத்தப்படுத்துகிறாய்? Why are you always behind Jesus? எதற்காக எப்பொழுதும் நீ இயேசுவை போய் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாய்? But you know what Jesus said? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Fear not. பயப்படாதே. Just believe. விசுவாசம் உள்ளவனாயிரு. And then she will be saved. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். Don't be afraid now. நீ பயப்படாதே. Your daughter has not died. உன்னுடைய மகள் மரித்து போகவில்லை. No, she is just asleep. அவள் நித்திரையாய் இருக்கிறாள். I will come to wake her up. நான் வந்து அவளை எழுப்புவேன். Do you know, very often Jesus used this word when people had died. உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுதெல்லாம் ஜனங்கள் மரித்தார்களோ அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். Even in the Old Testament it is like this. பழைய ஏற்பாட்டிலே கூட He and he slept with his fathers. அவன் அந்த நபர் அல்லது இந்த நபர் தன்னுடைய பிதாக்களோடு கூட நித்திரை அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When Lazarus died, Jesus said, no, he is just asleep. இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த பொழுது கூட அவர் சொன்ன வார்த்தை, லாசரு மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறான். Oh, let us go and wake him up, that's all. He is asleep now. அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். You know, death is like sleeping. மரணம் என்று சொல்வது அது நித்திரைக்கு ஒப்பானது. For everyone who believes in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், if you're a believer this night, ஒருவேளை இந்த மாலை வேளையில நீங்க இயேசுவை விசுவாசிக்கிற நபராக இருந்தால், when you go home and lay down to bed, நீங்க போய் வீட்ல போய் நீங்க இந்த இரவுல படுக்க செல்லும் பொழுது, you won't get up every minute and pinch yourself now. ஒவ்வொரு வினாடி எழுந்து நீங்க உங்களை கிள்ளி கொள்ள மாட்டீங்க. I'm alive, I'm நான் still உயிரோட here. தான் இருக்கிறேனா? I'm still alive or not? இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனா இல்லையா? Or am I gone? அல்லது நான் மரித்துட்டேனா? No, when you lie down, நீங்க தூங்க செல்லும் பொழுது you will go to bed with the surety that you're going to get up the next morning. அடுத்த நாள் காலையில எழுந்திருப்பேன் என்கிறதான நிச்சயத்தோடு தான் நீங்க இரவு படுக்க செல்கிறீர்கள். And this is the reason why death is compared to sleeping in the word of God. இந்த காரணத்தினால தான் மரணம் கூட தேவனுடைய வார்த்தையிலே நித்திரைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. Every person who is a believer of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபரும், every person who has been born twice in this world, தன்னுடைய வாழ்க்கையிலே 2 முறை பிறந்த ஒவ்வொரு நபரும், if you have experienced a natural birth, உங்களுடைய இயற்கை பிறப்பை அனுபவித்தவர், and also a rebirth in the Lord Jesus Christ, இரண்டாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த அந்த பிறப்பை அனுபவித்தவர்கள், you will go to bed and say, Lord, whatever may happen tonight, நீங்க ஒருவேளை படுக்க செல்லும் பொழுது, ஆண்டவரே இந்த இரவுல என்ன நடந்தாலும், even if I'm not going to get up again, ஒருவேளை அதிகாலையில நான் திரும்ப எழுந்திருக்காவிட்டாலும் சரி, I am going to be at your wonderful presence. ஆண்டவரே உம்முடைய அற்புதமான பிரசன்னத்துக்கு தான் நான் வந்து சேர I போகிறேன். will open my eyes and I will be with you forever. என்னுடைய கண்களை திறக்கும் பொழுது உம்முடைய நித்தியமான பிரசன்னத்திலே நான் இருக்க போகிறேன்.
போகிறேன். Because sleeping, death is like sleeping for the children of God. ஏனென்றால் மரணம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது நித்திரைக்கு ஒப்பானது. When you got baptized, this is what you were proclaiming. நீங்கள் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இதைத்தான் நீங்கள் அறிக்கை செய்தீர்கள். You were buried with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். You died with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்தீர்கள். And after this burial in water, இந்த தண்ணீரிலே நீங்கள் அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு you came into the newness of life through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நீங்கள் புதிதாக்குதலின் வாழ்க்கைக்குள்ளாக வந்தீர்கள். And whenever you get baptized in water, this is what you are proclaiming. எப்பொழுதெல்லாம் தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு நீங்கள் உடன்படுகிறீர்களோ அப்பொழுது இதைத்தான் நீங்கள் ஆவிக்குரிய விதத்திலே செய்கிறீர்கள். One day I am going to die. ஒரு நாள் நான் மரிக்கப் போகிறேன். I am going to be buried once again. ஒரு நாள் நான் அடக்கம் பண்ணப்பட போகிறேன். But when Jesus comes, ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது I am going to rise again. நான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன். Millions of saints are going to rise again. உலகத்தில் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். All across the nations. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களிலும் No stadiums can fill us. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அரங்கமுமே இந்த கூட்டத்தை கொள்ள முடியாது. And this is the reason why I am going to meet Jesus in the mid sky. இதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே நம்மை சந்திக்க வருகிறார். The biggest stadium I know is about 1,10,000. இந்த உலகத்திலே இருக்கிறதான மிகப்பெரிய அரங்கம் எனக்கு தெரிந்து 1,10,000 பேர் உட்காரக்கூடியது. Bernabeu Stadium in Spain, yeah? ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு அரங்கம். And Real Madrid play there, and it's a very famous stadium. அது வந்து மிக பிரபலமான ஒரு விளையாட்டு அரங்கம். And so only 1,10,000. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரங்கம் 1,10,000 பேர் தான் உட்கார முடியும். Because we are so many millions of people all across the nations. இந்த தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கிறபடினாலே we are going to join Jesus in the mid sky. நாம் இயேசுவை மத்திய ஆகாயத்திலே ஒரு நாள் சந்திப்போம். Do you really believe this evening? இந்த மாலை வேளையில் உண்மையாகவே விசுவாசிக்கிறீர்களா? Let every one of us raise our hands and say hallelujah. எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Even if I die, I am going to be awake one day. மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்திக்க போகிறேன். Jesus is going to wake me. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்னை எழுப்ப போகிறார். I want every one of you to stand up now. எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். As we come to a close this evening, இந்த மாலை வேளையிலே நாம் முடிக்கும் பொழுது I want our sister to read from 1 Thessalonians chapter 4 verses 13 to 18. 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆவது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். You don't need to read, you just listen. நீங்க இந்த வேளையிலே வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க வேண்டாம். வாசிக்கிறதான வேத வசனங்களே நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். Just listen very cleanly what Paul is writing now to the church in Thessaloniki. தெசலோனிக்கேயில் இருக்கிறதான சபைக்கு எழுதி இருக்கிறதான இந்த வசனங்களை நீங்கள் கவனமாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். 1 Thessalonians chapter 4 verses 13 to 18. 1 தெசலோனிக்கேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள். Let every eyes be closed in the presence of Jesus this evening. இயேசுவுடைய பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையில் நம்முடைய கண்களை மூடலாம். Whatever the need of your life this night, இந்த மாலை வேளையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, maybe something is totally dying or is dead already. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் மரித்து கொண்டிருக்கலாம் அல்லது ஏற்கனவே மரித்து போயிருக்கலாம். The answer of God is coming in a very delayed manner. ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் தேவ பிரசன்னத்திலிருந்து மிகவும் தாமதமாக வந்து கொண்டிருக்கலாம். And you say, Lord, why are you so quiet? ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவரே ஏன் நீர் இவ்வளவு அமைதியாக இருக்கிறேன்? Everything is dying. ஆண்டவரே என்னை சுற்றி எல்லாமே மரித்து கொண்டிருக்கிறதே. How long should I wait now for your answer? ஆண்டவரே உம்முடைய ஜெபத்திற்கான பதிலுக்காக இன்னும் எவ்வளவு நாள் நான் காத்திருக்க வேண்டும்? 12 years of suffering. ஆண்டவரே 12 வருடங்கள் நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு விட்டேன். 12 years of perpetual pain. ஆண்டவரே 12 வருடங்கள் தொடர்ந்த வேதனையிலே நான் இருக்கிறேன். How long should I continue? ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும்? People don't respect me. ஆண்டவரே ஜனங்கள் என்னை மதிப்பதில்லை.
They call me a defiled person. ஆண்டவரே, ஜனங்களை என்னை பார்த்து தீட்டுள்ள நபர் என்று அழைக்கிறார்கள். I cannot go into society. ஆண்டவரே, சமுதாயத்துக்குள்ளே என்னால் நடந்து போக முடியவில்லை. I am so alone in the midst of this society. ஆண்டவரே, இந்த சமுதாயத்திலே நான் மிகவும் தனிமை உள்ள ஒரு நபராக இருக்கிறேன். Lord, how long will this go? ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலங்கள் இப்படியே போகும்? Just pour out your heart in the presence of Jesus. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஊற்றுங்கள். Don't look to anyone else this evening. உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். Don't depend on the people around you. உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களை நீங்க சார்ந்து கொள்ள வேண்டாம். Don't depend upon your family or friends around you. உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய நண்பர்களையோ நீங்க சார்ந்து கொள்ள வேண்டாம். Don't depend upon the medical person who's treating you. அல்லது உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதான அந்த மருத்துவர்களை நீங்க சார்ந்து கொள்ள வேண்டாம். No, God can heal you instantly. இல்லை, கர்த்தர் உங்களை திடீரென்று சுகமாக்க முடியும். God can lift you up immediately. கர்த்தர் திடீரென்று உங்களை உயர்த்த முடியும். One touch is enough to transform you. தேவனுடைய ஒரு தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க முடியும். The virtue of Jesus can really surprise you. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையானது நிச்சயமாகவே உங்களை ஆச்சரியப்படுத்த முடியும். Just speak to Jesus right now. இந்த வேளையில் இயேசுவோடு கூட பேச ஆரம்பிக்கலாம். Whatever the need of your life. உங்களுடைய வாழ்க்கையின் தேவை எதுவாக இருந்தாலும் சரி. Stop talking to people this evening. ஜனங்களோடு கூட பேசுவதை இந்த மாலை வேளையிலே நிறுத்துங்கள். They cannot help you. அவங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. They are normal people like you and me. அவங்க உங்களை போல என்ன போல சாதாரண மனிதர்கள் தான். But we have a friend, El Shaddai. ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனாகிய நண்பர் நமக்கு இருக்கிறார். This El Shaddai is our friend. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய நண்பனாக இருக்கிறார். He can do anything at any time. அவர் எந்த நேரத்திலும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். Just keep on praying now. நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Just keep on praying. என்னை மறவாது தகப்பனே, என்னை கைவிடா உறுதுணையே, என்னை மறவாது தகப்பனே, என்னை கைவிடா உறுதுணையே, தாய்க்கு மேலாய் சுமந்தவரே, தந்தைக்கு மேலாய் அனைத்தவரே, தாய்க்கு மேலாய் சுமந்தவரே, தந்தைக்கு மேலாய் அனைத்தவரே, இயேசுவே 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 இருளின் நேரத்தில் வெளிச்சமானி இழுத்தீரின்னையும் உம்மருவில், கேள்விகள் மத்தியில் பதிலானி கேடகமாய் நின்று பாதுகாத்தீர், உம்மை அன்றி தேவா யாரை போற்றுவே, வாழ்நாள் முழுவதும் உம்மை துதிப்பே, உம்மை அன்றி தேவா யாரை போற்றுவே, வாழ்நாள் முழுவதும் உம்மை துதிப்பே, என்னை மறவாது தகப்பனே, என்னை கைவிடா உறுதுணையே, தாய்க்கு மேலாய் சுமந்தவரே, தந்தைக்கு மேலாய் அழைத்தவரே, இயேசுவே 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 இயேசுவே
வந்தீர், காருண்யத்தால் என்னை தினம் மூடினீர். துன்பத்தின் நேரத்தில் துணை நின்றீர், துருகமானீர் தேவா இந்நாள் வரை. உம் நோக்கம் என்னில் நிறைவேறுமே, உம் வார்த்தை என்றும் என்னை நடத்தும். உம் நோக்கம் என்னில் நிறைவேறுமே, உம் வார்த்தை என்றும் என்னை நடத்தும். என்னை மறவாது தகப்பனே, என்னை கைவிடா ஒரு துணையே. தாய்க்கு மேலாய் சுமந்தவரே, தந்தைக்கு மேலாய் அழைத்தவரே. இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரே, உம்மை நினைப்போம். இயேசுவே, உடைந்த என் உள்ளம் உம்மை தேடுதே, உருவாக்குமே என்னை உன் சித்தம் போல். என் வாழ்வின் நம்பிக்கை நீர் மட்டுமே, எதிர்காலம் எனக்கு நீர் மாற்றமே. உம்மடியில் தினம் இளைப்பாறுவே, உம்முகம் கண்டு தினம் மகிழ்வே. என்னை மறவாத தகப்பனே, என்னை கைவிடா ஒரு துணையே. தாய்க்கு மேலாய் சுமந்தவரே, தந்தைக்கு மேலாய் அழைத்தவரே. இயேசுவே, Lord, I thank you that you can find us even in the midst of a big crowd. ஆண்டவரே, மிகப்பெரிய கூட்டத்தின் மத்தியில கூட ஆண்டவரே என்னை தனிப்பட்ட விதத்தில் உம்மால் கண்டுபிடிக்க முடியும். Lord, I thank you for your wonderful presence in our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய அற்புதமான பிரசன்னத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you for the wonderful answers you give to our prayers. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களுக்காக நீர் கொடுக்கிற அற்புதமான பதில்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, even if your answer is delayed, ஆண்டவரே, உம்முடைய பதில்கள் தாமதமானாலும் சரி, Lord, help us to continue in your presence. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Let us keep on knocking the door of your heart. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய இருதயத்தின் கதவை நாங்கள் தட்டிக்கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். Lord, let us keep on praying until you answer one day. ஆண்டவரே, ஒரு நாள் நீர் பதில் தரும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி Lord, செய்தருளும். I pray for everyone who's here tonight. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, I thank you that you know them exactly
exactly as they are. ஆண்டவரே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகச்சரியாக நீர் அவர்களை அறிந்து Lord, வைத்திருக்கிறீர். you know the deepest needs of the lives. ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய ஆழமான தேவைகளை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். Lord, maybe I do not know the sufferings in the lives. ஆண்டவரே ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த வேதனைகள் எனக்கு தெரியாமல் Maybe இருக்கலாம். they don't want to speak about this to anyone in this world. ஒருவேளை இதை குறித்து இந்த உலகத்தில் எவரிடம் பேச வேண்டாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். But Lord, you are the God who knows everything. ஆனால் கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறீர். Even darkness is light before you. ஆண்டவரே இருளும் உமக்கு முன்பாக வெளிச்சமாயிருக்கும். Even if things have died in our lives. ஒருவேளை காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மரித்து கொண்டிருந்தாலும் சரி, Lord, even if there's no hope at all for its resurrection. ஒருவேளை அதனுடைய உயிர்த்தெழுதலுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தாலும் சரி, Lord, I pray through faith that you come and resurrect those things in our lives. ஆண்டவரே விசுவாசத்தோடு இந்த மாலை வேளையிலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த மரித்து போன காரியங்களை உயிரோடு எழுப்பும்படி நான் Let ஜெபிக்கிறேன். these wells that are closed in our lives be opened in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட எல்லா கிணறுகளும் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Let the stream of life flow again in our personal ஆண்டவரே lives. இந்த ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளானது இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு ஓடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray as we go away from this place, ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் பொழுது let faith fill our hearts. ஆண்டவரே விசுவாசமானது எங்களுடைய இருதயங்களை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். Take away the fear of our lives. இந்த வாழ்க்கையினுடைய பயங்களை நீர் எடுத்து போடுவீராக. Fill our hearts with faith. எங்களுடைய இருதயத்தை விசுவாசத்தினால் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். Let us join together and pray the prayer that Jesus taught his disciples in Tamil. எல்லாரும் இணைந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தமிழிலே நாம் ஜெபிக்கலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. The Lord bless you and keep you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. The Lord make his face to shine upon you கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி and to be gracious to you. உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். The Lord lift up his countenance upon you கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி and give you his peace. உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள். Amen. Amen. God bless you. அதிசயமாய் தாங்கும் தேவ பிரசன்னம்